சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ஒரு 150 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா 150 கிலோமீட்டர் தாண்டுனோனே ஒரு பெரிய டிஃபரன்ஸ். கலாச்சார டிஃபரன்ஸா இல்ல அந்த ஊரே வந்து செம அமைதியா, ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகுதான்னு தெரியல. இட்ஸ் நைஸ் ஃபீலிங் இன் தி பாண்டிச்சேரி அண்ட் ஆல். என்னடா எப்புட்றா நீ போனன்றீங்களா? பாண்டிச்சேரியிலேருந்து பிக் எஃப்எம் டேக் இட் ஈஸி ஷோ போகுதுல்ல. ஸோ அடிக்கடி அங்கேயும் போய் டேக் இட் ஈஸிலாம் நம்ம பண்ணுவோம். அந்த மாரி பண்ணும்போது அந்த ஊரே வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கு. ஊர் ஃபுல்லா ஒயின் ஷாப்பா தான் இருக்குது. ஆனா நம்ம ஊர் மாரி ஒயின் ஷாப் முன்னாடி ஒரு 200 பேர் நின்னு ஐயோ! இவங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்கன்னு நம்மளுக்குலாம் ரோட தாண்டும்போதே ஒரு பயம் வருமே. அந்த மாரிலாம் இல்லாம அவன் வரான், அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் அமைதியா இருக்குது. கேர்ள்ஸ்லாம் வந்து அவங்க ஃபாரினர்ஸ் கேர்ள்ஸ்லாம் நடந்து போகும்போது யாரும் வெறிச்சு முறைச்சு பார்க்குற மாதிரிலாம் இல்லை. அவங்க பாட்டு வராங்க, அவங்க பாட்டு வேலையை பார்த்து போகிறாங்கன்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி செக்யூர்ட் பிளேஸாக ஐ ஃபெல்ட் அண்ட் ஆல். வந்தோன்னே ஏன்டா இதை சொல்கிறீங்களா? இல்லை திடீர்னு வந்து அது ஞாபகம் வந்து அதனால உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். இதே மாதிரி நம்ம சுற்றி நடக்கிறேன், நம்ம பார்க்குற நிற்கிற பக்கற கிக்கிறன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சிப்படான்ட்டு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தால் படத்துலேருந்தே பாட்டை ஒரு 10 நாளாக 15 நாளாக கேட்டிருந்தீங்களா? அந்த மாதிரி இல்லாமல் எல்லா பத்துலேருந்து இன்னிலேருந்து இல்லை, இன்ஃபேக்ட் நேத்திலேருந்து பாட்டெலாம் கேட்க ஆரம்பிச்சோம். அதனால மனசு தொட்ட உருட்டி போட்ட பெரட்டி போட்ட மெலடி பாடல்கள்லாம் இருக்குது. ஃபார் ஆல் தட் அண்ட் மோர். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து போனா சுச்சுக்கு அப்படின்ற மாதிரி சம்மஜாலே கேளுங்க. இது டேக் இட் ஈஸி ஆஃப் த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் மீ பாலாஜி. டொடன்டன் டுண்டவன்டன் டண்டவன்டன் டைம். பாண்டிச்சேரியில் இன்னொரு செம்ம விஷயம் என்ன தெரியுமா? ஐயோ அதான் எல்லாருக்குமே தெரியுங்களா? அது கிடையாது அங்கிள், சாப்பாடு செம்மையாக இருக்குது. ஃப்ரெஞ்சு சாப்பாடுலாம் சொல்லிட்டு இந்த பீஸாலாம் ஜலப்பினோம் ஜப்பி அலப்பினோம் அப்பிலாம் போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ் பொட்டேட்டோ ஆஃப் த கேஷ் பொட்டேட்டோ அப்படின்ற மாதிரி நிறைய அந்த ஊர்க்காரங்களோட சாப்பாடுலாம் அப்படி பண்ணும்போது செம்மையாக இருக்குது. ஐயோ பாண்டிச்சேரி போடுறா, நம்ம எதுக்கு பாடுறா, சென்னை பற்றி தான் சொல்லிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை பற்றி தான். ஓகே, இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது. அடுத்த சனிக்கிழமை இதே டைமில் சென்னையே அல்லோல கொல்லோல படம். அப்படி என்ன நடக்க போகுதுன்றீங்களா? பிக் எஃப்எம்மோட அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லும்போது உனக்கு சிரிப்பரில் எனக்கு வருது நிறையா. அப்படியே நிறுத்திடுறேன். ஓகே, 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது அங்கிள் இந்த சனிக்கிழமை நீங்கள் ஏதோ பண்ணி விட்டீங்க. ஆனால் நெக்ஸ்ட் சனிக்கிழமை வந்து 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து இது வரைக்கும் உலகமே இப்படி ஒரு விழாவை கண்டதில்லை அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து 14th ஈவினிங் நடக்க போகுது. நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் பிஜிபி ஜாய் ஏரியா வழங்கும் பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸில் 15 நாளாக தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஒரே விஷயத்தை நான் சொல்லுகிறேன். தமிழ் சினிமாவோட 2014 வந்து பெஸ்ட் மெலடி சாங்ஸ் அதை கம்போஸ் பண்ணவங்க, அதை எழுதினவங்க, பாடினவங்க எல்லாரையும் கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு மாபெரும் விருது வழங்கும் விழா. ஹரிஹரன் அவர்கள் இந்த விருது வழங்கும் விழாவில் பாட போகிறாங்க. விருது வழங்கும் விழா கரெக்டாக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யார் தெரியுமா? அனுராதா ஸ்ரீராம், சுனிதா சாரதின்னு சொல்லிட்டு நிறைய இசை பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்க போகுது. ஜிக்க சக்கர ஜிக்க சக்கர ஜுக்கான்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஜகுல் இசை தான். ஸோ யார் வேணாலும் வரலாம் அப்படின்றது அது ஒரு மெயின் க்ரைட்டீரியாவே. ஏன்னா நார்மலாக வந்து 200 டிக்கெட் ஒண்டி பிரிண்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒண்டி தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கெல்லாம் இதுக்கு அவார்டு நடத்துறீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கப்புறம் இப்போ அனுமதி இலவசம், அனைவரும் வாரீர், ஆதரவு தாரின்ற மாதிரி ரவுண்ட் டேபிள் போட்டிருப்போம். இப்போலாம் அவார்டுனாலே ரவுண்டாக ஒரு டேபிள் போட்டு 4 சேரை போட்டு சமோசா வைக்கிறது தானே ஃபேஷன். அதே மாதிரி வச்சு செம்ம ஜாலியாக வந்து நீங்கள் 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. என்ன 2 மணி நேரத்தில் முடிஞ்சிட மாட்டீங்களா? மேக்ஸிமம் 2.5 மணி நேரம், அதுக்கு மேலே ஆகாது. 8:30 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னா 9:15 போயிடலாம். அம்மே அப்படின்ற மாதிரி குழந்தை தூங்கத்துக்குள்ளே நீங்கள் வீட்டில் இருப்பீங்க ஆண்டி. ஓகே, ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னது அவ்வளோ சொல்லிட்டேன்ல, அவார்ட் ஃபங்க்ஷன் வாங்க. ஓட்டு போகிறதெல்லாம் இன்னும் நன்னுது. அது முடிஞ்சால் உங்களுக்கு யாராவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களை நான் ஜெயிக்க வச்சே ஆவேனா அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்துருக்கு. நான் தான் அங்கே ஹோஸ்ட்லாம் பண்ணுவேன். அப்படியே கோட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நம்மளை கைத்தட்டி சிரிச்சுன்னு செல்ஃபி எடுத்து குல்ஃபி சாப்பிடலாம். ஓகே, நீ கேட்டுக்கிறது ஸோ என்ன கருதி வெளியிடும் பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் இட் ஈஸி. டொடன்டன் டுண்டவன்டன் டண்டவன்டன் டாக்குன் 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 டாய். ஒரு ஆட்டோக்காரை கூப்பிட்டு, ஆட்டோ ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிப்போ ஆஃப் இந்தியாவுக்கு போங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பைத்தியம், முதல்ல நீ கீழ்பாக்கத்துக்கு போகணுவான்ல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் எந்த ஏரியாவுக்கு எந்த பேர்லாம் இருக்குல்ல, இப்போ அம்பத்தூர், ஆவடி, பெரம்பூர், மயிலாப்பூர், மாதவரம், மாம்பழம், தாம்பரம்னு இந்த பேர்லாம் எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருப்போம். மக்கள் ஏதோ ஒரு 2-3 ஏரியாவுக்கு வேணால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர மீதி நிறைய ஏரியாவுக்கு நம்மளுக்கு தெரியவே தெரியாதுல்ல. அந்த காரணத்தெல்லாம் வந்து சேர்த்து திரட்டி போட்டு யாரோ ஒரு புண்ணியமா வந்து எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்தோன்னு அப்படியே வில வெளுத்து போயிட்டேன், ஸ்தம்பிச்சிட்டேன் அப்படின்வாங்கல்ல, அந்த ஸ்தம்பிச்சிட்டேன் நான். அந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங்ல சொன்னல ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஆஃப் த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியான்ற பேர் எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஆவடிக்கு. ஏ ஃபார் ஆர்மர்டு, அதுக்கப்புறம் வி ஃபார் வெஹிக்கிள்ஸ், இன்னொரு ஏ ஃபார் அம்யூனிஷன், அப்புறம் வந்து இன்னொரு ஆவடி, ஏ ஃபார் 2 இந்த மைண்ட் 4 இந்த ஆண்ட்னா, டி ஃபார் டிப்போ, ஐ ஃபார் இந்தியா. அதுதான் ஆவடி. அங்கே தான் அதை பண்ணியிருந்தாங்களா, அதனால அந்த பேர் வந்து தான் நம்மளுக்கு இதனால தெரியுமா அங்கிள்? சரி ஆவடியாவது விடுங்க, யாராவது வந்து ஏதாவது குவிஸ் கான்டெஸ்ட்ல கேட்டு நானே ஒரு கூட இந்த பசங்க கிட்ட கேட்டிருக்கேன், அப்படி ஏதாவது தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அம்பத்தூருக்கு என்ன தெரியுமா அங்கிள் பேரு? 51ஆம் ஊர் தான் அம்பத்தூராம். என்னது அப்படின்னு நிஜமாலே தான் 51ஆம் ஊர் அம்பத்தூர் ஆயிட்டு இருக்குது. என்னன்னா 108 சக்தி கோயில்கள் இருக்கான். அதுல 51வது கோயில் இருக்கிற ஊர் தான் வந்து அம்பத்தூருங்கிறதுனால அந்த பேர் வந்து தான். பாருங்களேன், எனக்கு தெரியவே தெரியாத அப்படின்ட்டு. ஆமா அங்கிள், இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத நிறைய ஏரியாவோட பேர்லாம் இன்னைக்கு நான் திரட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நானே கண்டுபிடிச்சது இல்லை, யாரோ வச்சது. ஆனா இத்தனை நாள் நம்ம மறந்து போனது. ஆனா இன்னைக்கு தூசி தட்டி பரண மேல இருந்து எடுக்க போறோம். ஓகே, பெசநகர் ஏன் பெசநகர்னு பேர் வந்து சொல்லுங்க. ஆனா இது 10 பேர்ல ஒரு 2 பேருக்கு தெரியும். மீதி 8 பேர்ல நீங்களும் இருக்கீங்களா? ஓகே, நானே சொல்றேன். பெசன்ட் ஏன் தெரியுமா வந்துதான்? ஆனி பெசன்ட் இருக்காங்கல்ல, ஆனி பெசன்ட் நம்ம ஸ்கூல்ல ஹிஸ்டரி புக்ல படிச்சிருப்போமே. ஆனி பெசன்ட் கேம் டு இந்தியா அண்ட் ஆல் அண்ட் டூயிங் சர்வீஸ் அண்ட் ஆல்னா அவங்களால தான் ஆனி பெசன்ட்க்கு பெசன்ட் நகர்னு பேர் வந்தது. ஓகே,
இதே மாதிரி பல ஏரியாக்களோட மறுபடியும் உங்களை பார்க்குறோம். இது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மறுபடியும் வரத்துக்குள்ள ஒரு 300 ஆட் வரும். ஐயா ஆனால் கேட்டுருங்க, எங்களுக்கு அவங்க தான் சம்பளமே கொடுப்பாங்க. ஓகே, ராமாயணம் டைமில் வந்து இந்த லவா குசாலா ராமருக்கு பிறந்த உடனே ராமர் வந்து ஒரு பயங்கரமான யாகம் பண்ணாராம். அந்த யாகம் பண்ணி முடிக்கும் போது லவாவும் குசாவும் சேர்ந்து அவங்களோட குதிரையை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டாங்களாம். அந்த குதிரையை கட்டி போட்ட இடத்தோட பேர் தான் கோயம்பேடு. நிஜமாலே தான் போய் சொல்ல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேடிசி கேட்டுன்னு இருக்கும் போது என்ன அப்படின்னு சாயங்காலத்துலேருந்து ஐயோ நான் இது சொல்ல மறந்துட்டேனே, பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் டேடிசி ஓகேவா. சாயங்காலத்துலேருந்து சென்னையில் இருக்கிற எந்த ஏரியாக்கெல்லாம் அந்த பேர்லாம் எப்படி வந்தது அப்படின்றத வந்து யாரோ செம்மையாக டீட்டெயில் ரிசர்ச்லாம் பண்ணி எழுதி வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அச்சா இத்தனை நாள் நம்மளுக்கு இது தெரியாமல் போயிடுச்சேன்ற மாதிரி இருந்தது. அதான் ஒன்றுனா ஒரு ஏரியாவை அவங்ககிட்ட சொல்லுகிறேன். அதில் கோயம்பேடுக்கு வந்து இதுதான் அங்கிள். ராமர் பண்ண யாகத்தும் போது அவங்களோட பசங்க லவா குசா 2 பேரும் குதிரை எடுத்துன்னு போய் கட்டி போட்ட இடத்துக்கு கோயம்பேடுன்னு பேர் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கோயம் அப்படின்னா வந்து குதிரையாம். அது வேற சொல்லியிருக்காங்க. பேடுன்னா என்னன்னு வண்டி கேட்டுறாதீங்க, அதை அவங்க சொல்லவே இல்லைங்கிறனால எனக்கு தெரியல. இன்னொரு ஏரியா மாம்பழத்துக்கு என்ன வந்ததுன்னா, மகா வில்வ மரம், அதாவது எக்கச்சக்கமா வில்வ மரங்கள் இருந்த காரணத்தினால அதுக்கு பேர் மாம்பழமா. ஆனா மகா வில்வ மரம் எப்படி மாம்பழம் ஆச்சு அப்படின்றது ருக்மணி பாட்டிக்கே தெரியாத காரணத்தினால அது எனக்கும் தெரியல. மயிலாப்பூருக்கு செம்ம கதை இருக்குது அங்கிள். மயிலாப்பூருக்கு என்ன தெரியுமா, மயில் புறம், அதாவது மயிலாப்புரம் அப்படின்றது தான் வந்து மயிலாப்பூர் அப்படின்ற மாதிரி மாயிட்டுருது. அந்த காலத்துல வந்து ஒரு வாட்டி என்ன ஆயிட்டுருது அப்படின்னு பார்த்தாக்கா, பார்வதிக்கு வந்து ஏதோ ஒரு சாபம் வந்திருக்கு. அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காக பூமிக்கு வந்து சிவனை வந்து ஒரு மயில் ரூபத்துல அவங்க தரிசிக்கிறாங்க. அப்படி தரிசிக்கும் போது அவங்களோட சாபம் நிவர்த்தி ஆயிருக்கு. ஸோ அந்த இடம் தான் மயிலாப்புரமா. அது அப்படியே மயிலாப்பூர்னு மயிலாப்பூர் அப்படின்னு செம்மையா இருக்குல்ல இந்த பேர் காரணம்லாம். ஹிஸ்டாரிக்கல். அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி இந்த ஃபாரின் காரங்களை வச்சு நிறைய ஏரியாலாம் இருக்குது. அதுல தான் ஒன்று பாரிஸ். அந்த பாரிஸ் எது அப்படின்னு பார்த்தாக்க, மர்ச்சன்ட் தாமஸ் பாரிஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அங்கே வந்து வேலை ஆரம்பிச்சிருக்காரு, பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த ஏரியாவை டெவலப் பண்ணி விட்ட காரணத்தினால அவர் பேரை வச்சுட்டாங்களாம். சம்மல்ல சீக்கிரமே ஒரு 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பேர்லாம் ரோடு வரணும். பாலாஜி ரோடு அப்படின்னா ஐயோ நீங்கள் போகவே மாட்டேன்றீங்களா? கரெக்ட் தான். இன்னும் நிறைய ஏரியா இருக்குது. இது 92.7 பிக் எஃப்எம்ல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் டேக் டிசி கொத்தவால் சாவடி அப்படி சொல்லும்போது வாய் அப்படி ஆகுது இல்ல. கொத்தவால் சாவடி போங்க ஆட்டா அப்படின்னா அவங்க லோக்கலா இருக்குல்ல. ஆனா கொத்தவால் சாவடி அப்படின்றது வந்து பயங்கர பக்கா தமிழ் பேரா அங்கிள். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் டேக் டிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சுன்னா, சென்னையில் இருக்கிற நிறைய ஏரியாவுக்கு எதனால அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பீரோல ஒழிச்சு வச்சிருந்த ஷெல்ஃப்லேருந்து யாரோ ஒரு பழைய டாக்குமெண்ட் எடுத்து செம்மையா இன்டர்நெட்ல எழுதி வச்சிருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ஐயோ சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு புலகாங்க இதை மறைஞ்சு சாயங்காலத்துலேருந்து ஒவ்வொரு ஏரியாவும் அவங்ககிட்ட சொல்லுகிறோம். அந்த வகையில் கொத்தவால் அப்படின்னா என்ன தெரியுமா அங்கிள்? கொத்தவால்னா வந்து வரி வசூல் பண்ணுவோரா, டாக்ஸ் கலெக்டர். சாவடி அப்படின்னா அவர் இருக்கிற இடமா. ஸோ வரி வசூல் பண்ணுபவர் இருக்கும் இடம் தான் கொத்தவால் சாவடி. அதனால தான் அந்த பேர் வந்து தான். அந்த காலத்தில் சென்னையில் வந்து அங்கே தான் டாக்ஸ் கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது. சம்மல்ல நம்மளுக்கு இந்த பேர் தெரியாது. நான் மார்க்கெட்டு அப்படின்றதுனால தான் அது பேர் வச்சாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். கொத்தரங்கா இருக்குல்ல அதனால வந்துன்னு செம்ம மொக்கையா நினச்சிருக்கேன்றீங்களா? கரெக்ட் தான். இதே மாதிரி இன்னொரு ஏரியா என்னன்னா சின்னத்தரிப்பேட்டை. இது என்னது அப்படின்னு சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்றோம்ல, அதோட ஒரிஜினல் பேர் வந்து சின்னத்தரிப்பேட்டை. நிறைய தறி என்னது அந்த நூல்லாம் வச்சு அந்த நெசவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த ஏரியாவுக்கு சின்னத்தரிப்பேட்டைன்னு வந்து அது சிந்தாதிரிப்பேட்டையா மாறி ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மேக்கிங்கா சொல்லணும், பயங்கர டீசென்ட் பாஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் கையா இருக்கணுங்கிறதுக்காக சிந்தாதிரிப்பேட் போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீ மாறிடுச்சு. இந்த 2 ஏரியா மட்டும் இல்லாமல் நிறைய ஏரியா எடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். இன்னும் மொக்க ஏரியா இது எனக்கே தெரியும். ஆனால் குரோம்பேட்டை அப்படின்றது கேந்திரமா அந்த பேர் இருந்தது. குரோம் ஃபேக்ட்ரிலாம் நிறைய இருந்ததாங்க, அதனால அது குரோம்பேட்டை. இது எனக்கே தெரியுங்கிறனால தான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனால் கொஞ்சோண்டு பேசின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னும் நிறைய ஏரியா இருக்குது. கோயம்பேடுக்கே அது பேர் வந்தது, மாம்பழத்துக்கே வந்தது, மயிலாப்பூருக்கு வந்தது, பாரிஸ்க்கு வந்ததுன்னு சொல்லிட்டு செம்மையா இருக்குது. ஜாலியா இருக்கும் இன்னைக்கு 92.7 பிக் எஃப்எம்ல ஏரியாக்கே அந்த பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு யாரோ கண்டுபிடிச்சதை சொல்லுங்கிற பாலாஜியோட நீங்க கேட்டுங்கிறது பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் டிகிடிசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொத்தவால் சாவடி அப்படின்னா கொத்தவால்னா டாக்ஸ் வசூல் பண்றவர்னு சொல்லியிருந்தால, சாவடினா அவர் இருக்கிற இடம் அதனால பேர் இருந்தது. சென்னையில் ஒரு மூலையில கொத்தவால் சாவடியில் வந்து டாக்ஸ் வசூல் பண்ணுவாங்கன்னா அப்படியே இன்னொரு மூலையிலையும் டாக்ஸ் வசூல் பண்றது நடந்துருக்குது. அதான் சுங்குவார் சத்திரமா. சுங்குவார் அப்படின்னா வந்து அவங்களும் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க தானா, அவங்க தங்குற இடம் அப்படின்றதுனால அதுக்கு பேர் சுங்குவார் சத்திரம். ஸோ 2 இடத்துல பண்டைய சென்னையில வந்து டாக்ஸ் வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. யாருன்னு தெரியல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எதனால அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ சாயங்காலத்துல இருந்து ஒவ்வொரு ஏரியாவும் சொல்லுங்கிறோம். அந்த வகையில தான் இந்த சுங்குவார் சத்திரத்துக்கு அந்த பேர் இருந்தான். சென்னையில வந்து பயங்கரமா போர் நடந்த ஒரு இடம் இருக்குது. அது என்னன்னா போரூரா. சும்மா போரூர்னு இருந்தா அப்படியா அப்படின்னு நிஜமாலே தான் அங்கிள். அந்த காலத்துல வந்து என்னன்னா அந்த இது ஆர்காட் ரோடுன்னு இருக்குல்ல, அது வந்து ஆர்காட் நவாபோட கேபிட்டலுக்கு கனெக்ட் ஆகுமா. அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல எக்கச்சக்க போர்கள்லாம் நடந்துருக்குதான். அதனால தான் அதுக்கு பேர் வந்து போரூர் அப்படின்னு வந்துதான். சூப்பர்ல.
போரூர்லாம் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு ஈவினிங்லாம் எப்படி போனால் எப்படி இருக்கும், செம்மையாக குங்கு சக்கரன்ற மாதிரி 8 ஊருக்கு வண்டி நிற்கும்ல, அந்த மாதிரி அன்றைக்கி யானைப்படை குதிரைப்படைலாம் நின்றுது. அப்போலேருந்து அது க்ரௌடட் ஏரியா தான் போலுது. க்ரௌடட் வண்டி வாயில் நொழியாமல் க்ரௌடட் அப்படி ஆகிட்டுருது. இதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு ஏரியா இது அப்படின்னு பார்த்தாக்க 1000 லைட்ஸ். எதனால 1000 லைட்ஸ்னு பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியா, நிறைய லைட்டு கடை இருக்குன்றீங்களா? நானும் அதான் நினச்சிருந்தேன் இத்தனால. ஏன்னா அங்கே போனால் ரோட்லேயே தெரியும்ல. அது கிடையாது தான். 1000 லைட் ஏன் வந்ததுன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி சென்னையில் நடத்தின முதல் மீட்டிங், அதாவது சென்னையில் அவங்க நடத்தின முதல் மீட்டிங் நடந்தபோது 1000 லைட்டு போட்டாங்களா அந்த இடத்துல. 1000 லைட்டு போட்டு அதை வந்து பயங்கரமாக எஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணாங்க. அதுலேருந்து அந்த ஏரியாவுக்கு பேர் 1000 லைட்ஸ். சே, தெரியவே தெரியாது பாருங்களேன். இட்ஸ் ஹிஸ்ட்ரி. 1000 லைட்ஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நம்ம ஆட்டோ கேட்டிருப்போம், பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருப்போம், அடையாளத்துக்கு அட்ரஸாக சொல்லியிருப்போம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கு எதுக்கு அந்த பேருனே தெரியல. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏரியா இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். இது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி ஆஃப் த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு ஏரியாவில் எந்த மரங்கள் அதிகமாக இருக்கோ அந்த மரத்தை வச்சு ஒரு ஏரியாவுக்கு பேர் வைக்கிறதுன்றது அந்த காலத்தில் செம்ம ட்ரெண்டாக இருந்திருக்கு போல இருக்கு அங்கிள். 92.7 பிக் எஃப்எம்ல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது இந்த சாயங்காலத்தில் என்ன பண்ணுறோமா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரியா பற்றி சொல்லுங்கிறோம். போரூர், கொத்தவால் சாவடி, சுங்குவார் சத்திரம், அதுக்கப்புறம் வந்து ஆவடி, அம்பத்தூர் என்ன தெரியுமாவா, 51ஆம் ஊர் தான் அம்பத்தூரா. அப்போ அது 50வது ஊர் அப்படின்றீங்களா, வாய போக்குன்னு வச்சிருவேன்ற மாதிரி பஞ்சு மிட்டாய் என்ன பார்க்குறான். அதான் இந்த மாதிரிலாம் சொல்லுங்கிறோமா. அந்த வகையில் மரத்தை வச்சே பாருங்க அங்கிள். மாம்பழத்துக்கு வந்து மகா வில்வ மரம், அதாவது வில்வ மரம் நிறைய இருக்கிற ஒரு ஏரியான்றதுனால மாம்பழம் வந்துருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல. புரசவாக்கத்துக்கு புரசை மரம் நிறைய இருக்கிறதுனால அது பேர் புரசவாக்கமா. புரசை மரம்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு இப்போ தானே தெரியுன்றீங்களா? நம்மள நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் தெரியாதுல. அந்த புரசை மரம் நிறையா இருந்திருக்கிறதுனால அது புரசவாக்கமாயிட்டு இருக்குது. தேனாம்பேட்டை அப்படின்னு அந்த தேனாம்பேட்டைக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறவரால தேனாம்பேட்டை. பார்த்தீங்களா, தேனா தென்னை மரம். ஐயோ, நம்மளுக்கு தேனா என்னன்னு தெரியும். ஐயோ, எனக்கு பாருங்களேன், மரத்தை வச்சே பார்த்து இன்னொன்று என்ன தெரியுமா, வில்லி வாக்கம் இருக்குல்ல, அதுக்கு என்ன அப்படின்னா வந்து அது வில்வ ஆரண்யம், நிறைய வில்வ மரங்கள் இருக்கும் ஒரு இடம் அப்படின்றதுனால வில்லி வாக்கம்னு வந்துருது. இனி வில்லி வாக்கத்தில் என்ன இது, மெட்ரோ ரயிலால புழுதி தான் இருக்குதுன்றீங்களா? கரெக்ட் தான் அங்கிள். பாருங்களேன், அந்த காலத்தில் மரத்தை வச்சு ஏரியாவை பிரித்து வச்சிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வில்வ மரத்தை நட்டு வில்லி வாக்கம் வைங்க, அங்கே போகிற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து சம்மல்ல. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் காரணங்கள்லாம் கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது. நிறையாவா கொஞ்சம் பண்ணுறீங்களா? நானே சொல்லிட்டேன், ஒரு 4-5 ஏரியாவுக்கு பாக்கி இருக்குது. அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஏரியா தான். கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். நீ கேட்டுங்கிறது ஏரியா ஸ்பெஷல் டேக் டிசி ஆஃப் த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் மீ பாலாஜி. போகிறோம். டைம் இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது. அடுத்த சனிக்கிழமை இதே டைமில் சென்னையே அல்லோல கொல்லோல படம். அப்படி என்ன நடக்க போகுதுன்றீங்களா? பிக் எஃப்எம்மோட அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லும்போது உனக்கு சிரிப்பரில் எனக்கு வருது நிறையா. அப்படியே நிறுத்திடுறேன். ஓகே, 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் டிசி கேட்டுன்னு இருக்கும்போது அங்கிள், இந்த சனிக்கிழமை நீங்கள் ஏதோ பண்ணி விட்டீங்க. ஆனால் நெக்ஸ்ட் சனிக்கிழமை வந்து 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து இது வரைக்கும் உலகமே இப்படி ஒரு விழாவை கண்டதில்லை அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து 14th ஈவினிங் நடக்க போகுது. நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் பிஜிபி ஜாய் ஏரியா வழங்கும் பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸில் 15 நாளாக தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஒரே விஷயத்தை நான் சொல்லுகிறேன். தமிழ் சினிமாவோட 2014 வந்து பெஸ்ட் மெலடி சாங்ஸை அதை கம்போஸ் பண்ணவங்க, அதை எழுதினவங்க, பாடினவங்க எல்லாரையும் கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு மாபெரும் விருது வழங்கும் விழா. ஹரிஹரன் அவர்கள் இந்த விருது வழங்கும் விழாவில் பாட போகிறாங்க. விருது வழங்கும் விழா கரெக்டாக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யார் தெரியுமா, அனுராதா ஸ்ரீராம், சுனிதா சாரதின்னு சொல்லிட்டு நிறைய இசை பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்க போகுது. ஜிக்க சக்கர ஜுக்கான்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஜகுல் இசை தான். ஸோ யார் வேணாலும் வரலாம் அப்படின்றது அது ஒரு மெயின் க்ரைட்டீரியாவே. ஏன்னா நார்மலாக வந்து 200 டிக்கெட் ஒண்டி பிரிண்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒண்டி தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கெல்லாம் இதுக்கு அவார்டு நடத்துறீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கப்புறம் இப்போ அனுமதி இலவசம், அனைவரும் வாரீர், ஆதரவு தாரின்ற மாதிரி ரவுண்ட் டேபிள் போட்டிருப்போம். இப்போலாம் அவார்டுனாலே ரவுண்டாக ஒரு டேபிள் போட்டு 4 சேரை போட்டு சமோசா வைக்கிறது தானே ஃபேஷன். அதே மாதிரி வச்சு செம்ம ஜாலியாக வந்து நீங்கள் 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. என்ன 2 மணி நேரத்தில் முடிஞ்சிட மாட்டீங்களா? மேக்ஸிமம் 2.5 மணி நேரம், அதுக்கு மேலே ஆகாது. 8:30 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னா 9:15 போயிடலாம். அப்படின்ற மாதிரி குழந்தை தூங்கத்துக்குள்ளே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ஆண்டி. ஓகே, ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னது, அவள் சொல்லிட்டேன்ல, அவார்ட் ஃபங்க்ஷன் வாங்க. ஓட்டு போகிறதெல்லாம் இன்னும் நன்னுது. அது முடிஞ்சால் உங்களுக்கு யாராவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களை நான் ஜெயிக்க வச்சே ஆவேனா அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்துருக்கு. நான் தான் அங்கே ஹோஸ்ட்லாம் பண்ணுவேன். அப்படியே கோட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நம்மளை கைத்தட்டி சிரிச்சுன்னு செல்ஃபி எடுத்து குல்ஃபி சாப்பிடலாம். ஓகே, நீ கேட்டுக்கிறது ஸோ என்ன கருதி வெளியிடும் பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் டிசி நிறைய ஏரியாவுக்கு அந்த பேர்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சாயங்காலத்தில் சொல்லியிருந்தோம்ல. இப்போ தான் ஒரு இளம் வாலிபன் ஃபோன் பண்ணி திருவெற்றியூர் அதுக்கப்புறம் தண்டையார்பேட்டை இது ரெண்டுத்துக்கு எப்படி அந்த பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயசு ஆயா மாதிரி ஒரு கதையை சொன்னான். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் டிசி கேட்டுன்னு இருக்கும்போது முதல்ல வந்து திருவெற்றியூரில் ஒரு செம்ம கோயில் இருக்கா அங்கிள். அதனால வந்து அந்த கோயிலுக்கு எக்கச்சக்க பக்தர்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஏரியாலேருந்து வருவாங்களாம். அதனால தான் அந்த ஊரோட பேர் வந்து திரு அப்படின்னா கடவுளாம். கடவுளை ஒற்றியுள்ள ஊர் தான் வந்து திருவெற்றியூர். அது வெற்றியூர்னு இப்படி ஆயிடுச்சுல, திருவொற்றியூர் தான் அது.
அது வந்து கடவுளை சார்ந்துள்ள இடம் அப்படின்ற அர்த்தமா. அப்போ தண்டையார்பேட்டைக்கு அப்படின்னா தண்டையார்பேட்டை இல்லையா, தொண்டை ஆர் பேட்டை அப்படின்னா தொண்டர்கள் இளைப்பாறும் இடம் அப்படின்னு அர்த்தமா. தொண்டையார்பேட்டை தான் இருந்துருது. தொண்டர்கள்லாம் யாரு, கட்சிக்காரங்களாம் கிடையாது. என்னன்னா திருவெற்றியூர்ல இருக்கிற அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் தொண்டர்கள் வந்து இந்த இடத்துல இளைப்பாரிட்டு அப்பா அப்படின்ற மாதிரி இளைப்பாரிட்டு ஒரு கிளாஸ் மோர் குத்தாங்கன்னா அப்படி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி திருவெற்றியூர் போவாங்களாம். அதனால தான் தண்டையார்பேட்டை இப்போ வந்து திருவெற்றியூர் அப்படி ஆயிட்டு இருக்குது. என்னமா பேர் காரணம்லாம் இருக்குல்ல. இது தவிர ஒரு 47 ஏரியா இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு 7 நிகழ்ச்சி தேவைப்படும் அப்படின்ற காரணத்தால் பொறுமையாக கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தம்பி தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன் கைண்ட் எவர் சீன். அண்ட் நான் இப்போ அப்படி நான் வந்து போயிட்டு மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் வரமாட்டேன். ஏன்னா ஜாலியாக வீட்டில் சந்தோஷமாக சும்மா ப்ரீஸியாக சும்மா கோசியாக இருந்துட்டு மண்டக்கிழமை சாயங்காலம் வந்து உங்களை பார்க்குறவங்களும் உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்கள முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் லைக் நெக்ஸ்ட் டைம். இது பாலாஜி சேயிங் டாடா பாபாய் குட் நைட். கிரேட் நைட்.